வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி கலைக்கப்படுகிறதா? திராவிட முன்னேற்றக் கழகத்தின் 3 ஆண்டுகள் முடிவடைந்து 4வது ஆண்டின் தொடக்கத்தில் இருக்கக்கூடிய நிலையில் திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் சொன்ன 400 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுவிட்டதா? தற்பொழுது வரை எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 45 வாக்குறுதிகள் மட்டும் முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதிலும் தற்பொழுது பல அசம்பாவிதங்களும் அதிமுகவின் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட சில திட்டங்களையும் மட்டும்தான் செயல்படுத்தியிருக்கிறார். ஆனால் தற்பொழுது வரை புதிதாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன திட்டங்கள் இதுவரை தொடங்கப்படாமல் தான் இருக்கிறது. மக்கள் கடும் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களது செயல்பாடுகள் மிக மிக மோசமாக தான் இருக்கிறது. தமிழகத்தில் திமுகவின் ஆட்சி வந்ததற்கு பிறகுதான் ஒட்டுமொத்தமாக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சிக்கு பிறகுதான் போதை மருந்து கடத்தல், போதை மருந்து விநியோகம் அனைத்தும் உச்சகட்டத்திற்கு சென்றுவிட்டதை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியை கலைத்து விடுங்கள், மக்களின் வாழ்வாதாரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில்தான் செயல் திட்டங்களும் அமைந்திருப்பதாக புகார்களும் எழுந்துள்ளது. ஆளுநரிடம் ஏற்கனவே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் திமுகவின் ஊழல் பட்டியலை வெளியிட்டிருந்தார். அதற்கான நடவடிக்கைகளை இந்த ஆண்டு இறுதிக்குள் விசாரணைக்கு வர வேண்டும் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைச்சர்கள் அனைவரும் சிக்குவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் மிக மிக மோசமான செயல்பாடுதான் பார்க்கப்படுகிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சிக்கு வந்த பிறகு ஆசிரியர்களின் ஊதியமும் உயர்த்தப்படவில்லை, பணி நிரந்தரமும் செய்யப்படவில்லை. இதனால் ஆசிரியர்கள் தற்பொழுது ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். அதில் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் மட்டும்தான் ஆசிரியர்களை சந்திப்பார் என்றால் நாங்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலினை எதிர்க்கட்சி தலைவராக ஆக்குவோம் என்றும் தெரிவித்திருக்கிறார். இதனால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பொறுத்திருந்து பார்க்கலாம். திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி கலைக்கப்படுகிறதா? இந்த செய்தி கேட்டவுடன் துர்கா ஸ்டாலின் அவர்கள் அதிர்ச்சியடைந்து பிரார்த்தனை செய்வதற்காக கோவிலுக்கும் சென்றுள்ளார். இதனால் கோவில்